சாட்சிகள் சொல்வது ரொம்ப நல்லது. கர்த்தர் உங்கள் வீட்டில் செய்கிற நன்மைகளை சாட்சிகள் சொல்லணும். அது தேவனுக்கு நன்றியாய் காணப்படுகிறது. ஆண்டவர் கேட்பார், எப்பா நன்மை செஞ்சேனப்பா, எங்கப்பா ஆளு அப்படின்னுவார். 10 பேருக்கு செஞ்சேனே, ஒருத்தன் தான் வந்துக்கிற, மச்சம் 9 பேர் எங்கன்னு கேட்பார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நன்றி செலுத்துவதும் சாட்சி சொல்கிறதும் தேவனுக்கு ரொம்ப பிரியம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு திரும்ப திரும்ப ஆண்டவர் நன்றி செய்வார். திரும்ப திரும்ப என்ன பண்ணுவார்? சில பேர் என்ன செஞ்சாலும் வாயை திறந்து கடவுளுக்கும் நன்றி சொல்ல மாட்டான், மனுஷனுக்கும் நன்றி சொல்ல மாட்டான். அப்படியே ஒரு இறுக்கமான மனசு சில பேர். அப்படியே சொன்னால் என்ன காணிங்க நீ கேட்பாங்களோ, எதுக்கு நம்ம வேறு சொல்லிவிட்டு மாட்டிக்கணும் அப்படின்வான். நான் சொல்கிறேன், நன்றி சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர். சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், கர்த்தர் அதை எதிர்பார்க்குறார் அவர். ரோமர் 12ஆம் அதிகாரம். நம்ம தொடர்ந்து இந்த புத்திமதிகள் ஊழியத்தை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். போன வாரம் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்பதை பார்த்தோம். சொல்லுங்கள், தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்பதை குறித்து பார்த்தோம். ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் 10வது வசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். கவனிங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சகோதரர் என்று சொல்லுகிறது. தேர் ஆர் 2 kind of brothers. 2 விதமான சகோதரர்கள் இருக்கிறாங்க நமக்கு. ஒன்று என்ன சொல்லுவாங்க? பிளட் பிரதர்ஸ்னுவாங்க. என்னதுங்க? பிளட் பிரதர்ஸ் அப்படின்வாங்க. எங்கள் அம்மா வயிற்றில் நாங்கள் எல்லாம் பிறந்த சகோதரர்கள். அவங்க யார்? அவங்களும் சொந்தக்காரங்க, சகோதரர் தானா, சித்தப்பா பிள்ளைங்க, பெரியப்பா பிள்ளைங்க அப்படின்வாங்க. ஹல்லேலூயா. இப்போ பிளட் ரிலேட்டிவ் மூலமாக வரக்கூடிய சகோதரர்கள், சகோதரிகள், அது ஒன்று. அதான் சொல்ல, தான் ஆடாவிட்டாலும் தன் சதா ஆடான்னுவாங்க. பிளட் அந்த திக்கிற என்ன சொல்லுவாங்க, என்னது, தண்ணியை காட்டிலும் பிளட்டு திக்காக இருக்கிறதுனால அது என்ன பண்ணுமா, அது இழுக்குமா. என்னது, அந்த உறவு முறைக்கு என்ன பண்ணுமா, இழுக்குமா. அதனால் இந்த பிளட் பிரதர்ஸ், அந்த அந்த இரத்த சொந்தமான சொந்தங்கள் அப்படி சொல்லும்போது அதில் கொஞ்சம் ஈர்ப்பு சக்தி அதிகமாக என்ன பண்ணுது, காணப்படுகிறதாய் இருக்குது. சொந்தம் 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 அப்படின்வாங்க. ஆமேன். இன்னொரு பிரதர்ஸ் எப்படி என்று போனால், நாம் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், சகோதரர்களாக இருக்கிறோம். சொல்லுங்கள், இயேசு நம்மளுக்கு மூத்த சகோதரர். நாம் எல்லாம் என்ன பண்ணோம், அவருக்கு இளைய சகோதரர்களாக என்ன பண்ணுறோம், கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்ம சகோதரர்களாய் இருக்கிறோம். அப்போது இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறபடியினாலே, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் இரட்சகராய் சேவிக்கிறபடியினாலே நாம் எல்லாரும் என்ன பண்ணுறோம், அந்த ஒரே அப்பத்தையும் ஒரே ரசத்தையும் நினைவு கூறுகிறபடினாலே, ஒரே ஆவியினால் நிரப்பப்பட்டபடினாலே, ஒரே இரத்தத்தினால் கழுவப்பட்டபடினாலே, ஒரே நாமத்தினாலே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டபடினாலே, ஒரே தேவனை இயேசுவை ஆண்டவரும் இரட்சகருமாய் தொழுது கொள்கிறபடினாலே நாம் எல்லாரும் சகோதரர். சொல்லுங்கள், நாம் எல்லாரும் யாருங்க? சகோதரர். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமேன். கவனிங்க, இது என்ன சொல்கிறது, தேவனுடைய அடிப்படையில், அது மாம்சத்தின் அடிப்படையில் சகோதரர்கள். இது வார்த்தையின் அடிப்படையில் என்ன பண்ணுங்க, தேவனுக்கு அடுத்த காரியத்திலே நாம் என்ன பண்ணுறோம், சகோதரர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த 2 விதமான சகோதரருக்கும் நான் தான் இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கணும். ஏதோ ஒரு பிளட் பிரதர்ஸுக்கு மாத்திரமில்லை, 2 விதமான சகோதரருக்கு தான் நம்ம பார்த்துக்கணும். ஒரு முறை நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா நண்பர்கள் இருப்பாங்க. சில நேரத்தில் நண்பர்களாக இருப்பாங்க. சில நேரம் முக்கியமான சில நேரத்தில் கேட்டோன்னா நண்பர் கூட சொல்ல மாட்டான், அவர் எங்கள் அண்ணங்க, அவர் எங்கள் மூத்த சகோதரன் மாறிங்க, அவர் எங்கள் சகோதரனும். அப்படின்னா அவருக்கு அந்த சகோதரர் அப்படி எங்களுக்கு வேண்டப்பட்டவர் அப்படி சொல்கிறத காட்டிலும், சொந்தக்காரங்கன்னு சொல்கிறத காட்டிலும், நண்பர் என்று சொல்கிறத காட்டிலும் இப்படி சொல்லுவாங்க, அவர் என் அண்ணன், என் தம்பி மாறி அப்படின்வாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு நெருக்கத்தை என்ன பண்ணுது, காண்பிக்கிறதாய் இருக்கிறது. ஒரு உறவின் முறையில் ஒரு நெருக்கத்தையும் ஒரு ஐக்கியத்தையும் என்ன பண்ணுது, காண்பிக்கக்கூடியதாய் இருக்கிறது. இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால தான் சொல்கிறாரு, இந்த சகோதர சிநேகத்தில்
ஒருவர் மேல் ஒருவர் என்ன பண்ணுங்க, பட்சமாயிருங்கள். சொல்லுதுன்னா சொல்லுங்க, பட்சமாய் இருங்க. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ ஹல்லேலூயா, பட்சமாயிருங்க சொல்லுங்க. சகோதர சிநேகத்தில் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க, பட்சமாயிருங்க. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. முதல்ல கிறிஸ்துவத்தில் ஐக்கியம் இருக்கணும். யார் கிறிஸ்துவத்துக்குள்ள ஐக்கியம் இருக்கிறாங்களோ, ஐக்கியமாக ஒரு கிறிஸ்தவ நண்பரோடு கூட, ஆவிக்குரிய கிறிஸ்தவரோடு கூட உங்களை நடத்துகிற நல்ல கிறிஸ்துவரோடு ஐக்கியமாக இருந்தால் அவன் என்ன பண்ண மாட்டான், விழுந்து போகவே மாட்டான். அவன் எந்த விதத்திலும் தவறி போக மாட்டான், அவன் கெட்டு போக மாட்டான், அவன் வழி விலகி போகவே மாட்டான். அதே போல் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இந்த சகோதரராக இருக்கும்போது நீங்கள் பட்சமாக இருக்க வேண்டும். பட்சமாக இருக்க வேண்டும் என்றால் அன்பாக இருக்க வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை என்ன பண்ண வேண்டும், மரியாதைக்கு கொடுக்க வேண்டும், அவர்கள் மேலே அக்கறையாய் கரிசனையாய் காணப்பட வேண்டும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்படி தான் சொல்லுது. நீங்கள் 2 பேரும் ரொம்ப பட்சமாக இருக்கிற 2 பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம். தாவீதும் யோனத்தானும் பார்த்துருக்கலாம். சொல்லுங்கள், தாவீதும் யோனத்தானும் பார்த்துருப்பான். தாவீது யூதா கோத்திரத்தில் பிறந்தவன். யோனத்தன் அவன் என்ன பண்ணுறான், பெஞ்சமின் கோத்திரத்தில் என்ன பண்ணுறவன் பிறந்தவன். யோனத்தன் சவுலின் மகன், தாவீது ஈசாயின் மகனாக என்ன பண்ணுறான் இருக்கிறான். ஆனால் இவனுங்க 2 பேரும் உள்ளம் போல் என்ன பண்ணாங்களாம், நேசித்தாங்களாம். ஒருவருக்குள்ள இருதயபூர்வமாக என்ன பண்ணாங்களாம், நேசித்தாங்களாம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதே போல தான் நீங்களும் நானும் இந்த சகோதரருக்குள்ளே என்ன பண்ணணுமா, பட்சமாக இருக்கணுமா. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பட்சமாக, அதாவது அவங்களுக்கு ஒன்றுன்னா நமக்கு துடிக்கணும், அவங்களுக்கு ஒன்றுன்னா நம்ம என்ன பண்ணோம், व्यसனப்படுற அளவுக்கு இருக்கணும். அவங்களுக்காக என்ன பண்ணணும், தோல் கொடுக்கணும். அவங்களுக்காக என்ன பண்ணணும், தூக்கி விடணும். அவங்களுக்காக உதவி செய்யணும். அவங்க மேலே அக்கறையாக இருக்கணும். அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்கள விசாரிக்கணும். அவங்கள ஆலயத்துக்கு வரல, இதுக்கு வரலன்னா என்ன பண்ணணும், ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிறீங்க, ஏதா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், விசாரிக்கணும். பக்கத்துலேயே வருவாங்க. ஒரு 4 வாரம் கோயிலுக்கு வர மாட்டாங்க. ஏன் வரலன்னு கூட சில பேர் கேட்க மாட்டான். முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னன்னா, அவங்க பிள்ளை, அவங்க குடும்பம், அதுக்கு மேலே வேறு எதுவும் பெருசாக தெரியாது. வேலைக்கு போனால், தொழிலுக்கு போனால், என் பிள்ளை என் குடும்பம் எது இருந்தால் நல்லா இருந்தால் போதும். அடுத்தவங்களை பற்றி என்ன பண்ணுறது பார்க்குறது கிடையாது. அதுதான் தேவனுடைய பார்வையில் ரொம்ப மோசம். தேவனுடைய பார்வையில் எது இருந்துன்னா, உங்களை நேசிக்கிறது போல பிறனை நேசி அப்படின்றார். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். முதல்ல கூட இருக்கிற, நம்மோடு கூட இருக்கிற உடன் பிறந்த சகோதரர்கள் ஆனாலும் சரி, பிளட் பிரதர்ஸ் சகோதர சகோதரி ஆனாலும் சரி, அதே போல் கிறிஸ்து இயேசுக்குள் சகோதரர் ஆனாலும் சரி, அவர்கள் மேலே நாம் வெறுப்பை கக்கக்கூடாது, கோபத்தை கக்கக்கூடாது, கசப்பை கக்கக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, சண்டையிடக்கூடாது. நம்ம எப்படியா இருக்கணும், அன்பாய் பட்சமாய் இருக்க வேண்டும். சொல்லுங்கள், அன்பாய் பட்சமாய் இருக்க வேண்டும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி இருந்து பாருங்களேன். வேதம் சொல்லுது, அப்படி இருந்து பாருங்களேன். தேவனுடைய வார்த்தையின்படி செயலில் காட்டி பாருங்கள். உங்கள் முகம்லாம் இருளே இருக்காது, நல்லா கலகலன்னு இருக்கும். எவ்வளோ வயசானாலும் வயசான மாதிரி தெரியாது. சில பேருக்கு வேத வசனத்தின்படி என்ன பண்ணுறதில்ல, எதுவும் நடக்கிறதில்ல. அதனால தான் என்ன பண்ணுறது, காலத்துக்கு முன்னே வயசான மாதிரி போயிடும். முகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிரைட்னஸ் இருக்காது. முகத்தில் என்ன இருக்காதுங்க, அந்த பளிச்சுன்னு அந்த வெளிச்சம், இண்டெக்ஸ் பண்ண முடியாது, வெளிச்சம் இருக்காது. நான் சொல்கிறேன் பாருங்கள், வேத வசனத்தின்படி நடந்து பாருங்கள். உங்கள் முகத்தை கழுவாமல் க்ரீம் போடாமல் பார்த்தாலே பளிச்சுன்னு இருக்கும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஏன்னா உள்ளத்தில் பாருங்க ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். தேவ வார்த்தையின்படி நடக்க நடக்க நடக்க, வசனத்தின்படி நடக்க 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 உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். அப்புறம் அந்த சந்தோஷம் பாருங்கள் முகத்தில் என்ன பளிச்சுன்னு தெரியும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உள்ள சந்தோஷம் இல்லைன்னா முகமெல்லாம் இருளடைஞ்சிரும். முகமெல்லாம் என்ன பண்ணுங்க, இருளடைஞ்சிரும். அவனுக்கு கேட்பான், என்னையா ஒரு மாதிரி இருக்கிற, எதையோ தொலைச்ச மாதிரி இடுவான். எதுவும் தொலைக்கலை, சந்தோஷத்தை தான் தொலைச்சிட்டான். எதுவும் தொலைக்கலை, என்ன சொல்லுங்க, சந்தோஷத்தை தான் என்ன பண்ணுவான், தொலைச்சிட்டான். அதனால் ஒரு பாருங்கள், இந்த வேத வசனம் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இதற்கு நான் செவி கொடுக்கணும், இதன்படி நடக்கணும். ஆமென். நான் சுயநல காரணம் இல்லை. நான் என்ன பண்ணுறேன், சகோதரர் மேலே, உடன் பிறந்த சகோதரர்கள் மேலேயும், கூட இருக்கிற சகோதரர் மேலேயும், சபைக்கு வருகிற சகோதரர் மேலேயும்
நான் என்ன பண்ண மாட்டேன், வெறுப்பாக இருக்க மாட்டேன், கோபமாக இருக்க மாட்டேன், பகையாக இருக்க மாட்டேன். மாறா என்ன பண்ண, பட்சமாக இருப்பேன், அவளை நேசிக்கிறவனாக இருப்பேன், நான் அன்பாக இருக்கிறேன். ஏன்? நான் முந்தின மனுஷன் கிடையாது. நான் முந்தின மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன்? மாம்சமாக மனுஷன், ஜென்ம சோபம் உள்ள மனுஷன். கவனிங்க, பிந்தின மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன்? ஆவிக்குரிய மனுஷன். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவனெல்லாம் ஒழிந்து போயினா எல்லாம் என்ன பண்ணுது, புதுசாயிடுச்சு. இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உள்ளத்தில் ஆவி மனுஷன், புது மனுஷன், மீட்கப்பட்ட மனுஷன், ரட்சிக்கப்பட்ட மனுஷன், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட மனுஷன், பாவ மன்னிப்பை பெற்று கொண்டிருக்கிற மனுஷன், தேவனுடைய ஆவியை பெற்று கொண்டிருக்கிற மனுஷன். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பழைய மனுஷன் கிடையாது. சொல்லுங்க, பழைய மனுஷன் நான் கிடையாது, நான் புது மனுஷன். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான். பழைய மனுஷன் எப்போ ஞானஸ்நானம் எடுத்தோன்னா அவரோடு கூட என்ன பண்ணப்பட்டான், அடக்கம் பண்ணப்பட்டான். நான் உயிர்த்தெழுத சாயல்ல நான் என்ன பண்ணியிருக்கிறேன், புதிய மனுஷனாக இணைக்கப்பட்டிருக்கிறேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி இருந்து பாருங்களேன், ஒரு வாழ்க்கையே ஒரு எந்தூசியமாக இருக்கும், வாழ்க்கையே ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுக்காக வாழ்கிறத விட்டுட்டு நம்ம பிறனுக்காக நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்வீங்க, அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எப்போதும் நான் 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 எனக்கு 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 எந்து 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 நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், இதையே கோஷமாக இருக்காதீங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இதையே என்ன பண்ணாதீங்க, கோஷமாக இருக்காதீங்க. திருப்பிக் கொள்வோம். நம்ம 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிக்கிறேன். ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரையில் இருளிலே இருக்கிறான். கவனிச்சிங்களா? நல்லா கவனிங்க. நான் ஒளியிலே இருக்கிறேன், அதாவது ஒளியிலே இருக்கிறேன்னா ஆவியின்படி நடக்கிறேன், சத்தியத்தின்படி நடக்கிறேன், வெளிச்சத்தில் நடக்கிறேன் என்று சொல்லுகிறீங்களே. சகோதரனை பகைத்தா இது வரைக்கும் நீங்கள் இருளிலே இருக்கிறேன். அப்போ என்ன சொல்கிறேன்னா, எந்த சகோதரனையும் பகைக்காதீங்க, எந்த சகோதரனையும் என்ன பண்ணாதீங்க, பகைக்காதீங்க. எந்த சகோதரனே கோபப்படாதீங்க, விரோதிக்காதீங்க, கசப்பை வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, இந்த கசப்பு, கோபம், பகை என்பது எதை காட்டுது தெரியுமா? உங்களுக்குள்ள இருள் இருக்கிறத தான் காட்டும். நீங்கள் ஒளியாக இருக்கிறீங்கன்னா இதெல்லாம் இருக்காது. ஒளியாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண, இதெல்லாம் இருக்காது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? பகையை விடுங்க, ப்ரெஷர்லாம் குறைஞ்சிரும். கோபத்தை விடுங்க, சுகர்லாம் வராது. இருந்தால் ஒரு ஆமேன் சுக. இன்றைக்கி பெரிய மனுஷனுக்கு என்ன சுகருக்கும் ப்ரெஷருக்கும் காரணம் என்னென்னா, அளவுக்கு அதிகமான கோபம், அளவுக்கு அதிகமான பகை, வெறுப்பு, கக்குறது. போனால் சில பேர் பண்ண விஷத்தை தான் கக்குவான். நீ அன்றைக்கி இப்படி பண்ணியே, நீ இன்றைக்கி இப்படி பண்ணியே, நீ அன்றைக்கி இப்படி பண்ணியே, அதே மாதிரி தானே நானும் பண்ணோம், நீ என்ன அதுவா இதுவா, ஒரே அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க, நீ அதுக்கு மாற்றி பண்ணு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அவங்க வெறுப்பை உமிழட்டும், நீங்கள் அன்பை உமிழுங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இது பாருங்கள், இது சாதாரணமாக வருது இல்லை, இது உள்ளத்துலேருந்து வருது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், அது உங்களே ஆசீர்வச்சிக்கிற மாதிரி, உங்களுக்கு நீங்களே நன்மை செஞ்சுக்கிற மாதிரி. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பகையை விட்டுருங்க. பகை பிசாசினுடைய சோபம், பகை விழுது போன மனுஷனுடைய சோபம், அது ஜென்ம சோபம். ஹல்லேலூயா. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், பகைக்காமல் இருக்கணும்னா அன்பு கூறு. என்னப்பா எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, பசங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களா, விசாரி. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஒரு ஃபோன் போட்டு விசாரிக்கிறதுல என்ன குறைஞ்சி போய்ட்டு போகிறோம்? ஃபோனு எல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு மாதம் பண்ணால் ஃப்ரீ கால் எவ்வளோ வேணால் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு ஃப்ரீ கால் பண்ணி கூட பேச மாட்டான். அவர் என்கிட்ட பேசினாரா, நான் என்னத்துக்கு அவர்கிட்ட பேசணும்? என்னது, அவர் என்கிட்ட பேசினாரா, நான் என்னத்துக்கு அவங்ககிட்ட பேசணும்?
ஒரு நேரடியாக தான் போய் பார்க்க முடியல, அட்லீஸ்ட் ஒரு ஃபோன்லேயாவது நம்ம என்ன பண்ணோம், விசாரிக்க தேவையில்லையா? இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். இல்லை நேரடிக்கு எதிர்க்க பார்த்துட்டோம், இப்படி அப்படி திருப்பின்னு போகிறது எப்படி நல்லாகுதா? என்னப்பா எப்படி இருக்கிற, எப்படி இருக்கு, உடம்பெல்லாம் எப்படி இருக்குது, வீட்டிலலாம் அம்மாலாம் எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, ஏதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், விசாரிக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நீ விசாரிக்கிற, நீ அன்பு கூறுறனா, நீ ஆவியானவர்படி நடக்கிறேன்னு அர்த்தம். உன்னிடத்துல என்ன இல்லைங்க, கசப்பு இல்லை, கோபம் இல்லை, பகை இல்லைன்னு அர்த்தம். நீ ஒளியில் இருக்கிறேன்னு அர்த்தம். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். நீ இப்படி நடந்தால் வேதம் சொல்லுது உனக்கு இடரல் வராதுப்பா, ஸ்டம்பிளிங் வராது, தடக்கற்கள் வராது. வாழ்க்கையில் பிசாசு கொண்டு வர இடர்களையும், சாத்தான் கொண்டு வர இடர்களையும், மனுஷன் கொண்டு வர இடர்களையும், பலவிதமான பிரச்சனைகள் வருது பாருங்கள், இடரல். ஹல்லேலூயா. ஸ்டம்பிள் வரும் வாழ்க்கையில், தடுக்கி விடுறதுக்கு. தடுக்கி விடாத மாதிரி இருப்பேன். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாது இருக்கிறானா. ஓலோ, எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? தன் சகோதரனை பகைக்கிறவன், பிளட் பிரதர்ஸ் ஆனாலும் சரி, கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற சகோதரன் ஆனாலும் சரி, நீ பகைக்காத. நீ பகைச்சினா இருளில் தான் நீ இருக்கிற. நீ இருளில் நடந்தா உன் கண்ணு என்ன பண்ணுது, குருடா இருக்குதா மாறுது. நீ ரொம்ப நாள் என் வெளிச்சத்தையே பார்க்காம இருளிலே இருந்தால் வச்சுக்க, வெளிச்சத்துலேருந்து கண்ணை திறந்து பார்க்க முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அல்லேலூயா. நீ என்ன எந்த இடத்துக்கு போகிறன்னு சொல்லிட்டு நீயே என்ன பண்ண மாட்ட, அறியவே மாட்ட. அப்போ ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணு, என்ன, எந்த சகோதரனையும் பகைக்காத, விரோதிக்காகத. அல்லேலூயா. நீ அப்படி பகைச்சி விரோதிச்சுன்னா நீ இருளில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அர்த்தம். உனக்கு இடரல் வந்துனே இருக்கும், அது நிறுத்தவே முடியாது. 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். ஹலோ, எத்தனை பேருங்க தேவனிடத்தில் அன்பு கூறுறேன், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், ஆண்டவரே அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். பாடல் நல்லாகுது, பாடுங்க. தேவன் அன்பு கூறுறியப்பா, உன் சகோதரனை அன்பு கூறுறியா? எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? மனைவி ஐ லவ் யூ சொல்லு, பிரதர் எப்போ நல்லா அவன் நேசிக்கிறப்பா, உன்னை கோபம் இல்லைப்பா, ஏம்மா என்ன கோபமாகிற, உன்னை நண்பன் நீ, ஹல்லேலூயா, உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை அன்பு கூறுறேன். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகரால் தன் குடும்பத்தையும் சரி, தன் வீட்டில் இருக்கிறவங்களையும் சரி, தன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொள்ளக்கூட முடியாத காரணம் என்னன்னா, இவங்க கிறிஸ்து சொன்ன மாதிரி கிறிஸ்தவராக இல்லை. இன்னும் கோயிலுக்கு போகிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்றாங்க, பைபிளை தூக்குறாங்க, ஜெபம் படிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, கர்த்தருடைய பந்தியிலும் பங்கு பெறுறாங்க, சொந்த சகோதரன் மேலே சண்டையும் போடுறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறான், பிசாசும் பார்த்துன்னுக்கிறான், இதெல்லாம் வெளி மக்களும் பார்த்துக்கிறான். சாட்சி போயிடுச்சு. இப்போ போய் எங்கள் கோயிலுக்கு நீங்கள் வரீங்களான்னு கேட்டால் நீயே ஒழுங்கு இல்லை, எப்படி உன் வார்த்தையில் நம்பி நான் வருது? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? சாட்சி போயிடும். அவங்களால ஒரு துரும்பை கூட செய்ய முடியாது, ஒத்தரை கூட ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. அவங்க வார்த்தையில் பலன் இல்லை, அவங்க சொன்னால் யாரும் நம்பி வரமாட்டாங்க, அவங்க குடும்பத்தை கூட அவங்களால ஆதாயப்படுத்த முடியாது. காரணம் என்ன? இன்னும் அவங்க கிறிஸ்தவர் என்று சொல்லியும் அவங்க வசனத்தின்படி நடவாதபடியினாலே இன்னும் இருளில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் அவங்கள ஆசீர்வாதமாக இல்லை, மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதம் இல்லை, அவங்க சாட்சி இல்லை. அவங்க என்ன இல்லைங்க, சாட்சி இல்லை. இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். ஆமாம், தன் கண்ட சகோதரனை அன்பு கூறாமல் இருக்கிறவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நல்ல கேள்வி கேட்கிறார். எப்பா, எதிர்க்கிற பார்க்குற சகோதரனையே உன்னால் நேசிக்க முடியலையே, என்னை பார்க்க முடியாதாச்சே, நீ எப்படி என்னை நேசிக்கிறேன்னு சொல்லுவேன்? அப்போ உன் நேசமெல்லாம் என்னதுங்க, டூப்பு. சில பேர் என்ன சொல்கிறது, அன்பு கூறுறேன் அப்படிலாம். தேவனை உண்மையாக அன்பு கூறுங்க, மற்றவன் பார்க்குறான் அப்படிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. நான் சொல்ல, இது ப்ராக்டிக்கல் சத்தியம். இந்த ப்ராக்டிக்கல் சத்தியம் கேட்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீ நடந்து பாரேன்,
நடைமுறை சத்தியங்களை அதன்படி நீங்கள் நடந்து பாருங்கள். நிச்சயமாக என்ன பண்ணுவீங்க, உங்களையும் ஆதாயப்படுத்திக்கொள்ளுங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற ஜனங்களையும் ஆதாயப்படுத்திக்கொள்ளுங்க. அல்லேலூயா. சும்மா போய் என்ன பண்ண தேவையில்ல, டாக்டர்கிட்ட மாத்திரை வாங்க தேவையில்லை. இப்படி நடந்தால் என்ன பண்ண தேவையில்ல, அப்போ டாக்டர்கிட்ட போக தேவையில்ல, மாத்திரை வாங்க தேவையில்லை. கோபமும் வெறுப்பும் பகையும் இதெல்லாம் தூரம் பண்ணிவிடுங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்தில் அன்பு கூற வேண்டும் என்று இந்த கற்பனையை அவராலே நாம் பெற்று இருக்கிறோம். ஒரு தீர்வை சொல்கிறார். தேவனிடத்தில் நீ அன்பு கூறுற அப்படின்னு என்ற வார்த்தைன்னா உன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அன்பு கூற வேண்டும். ஏன் கர்த்தர் சொல்கிறார்? உன் நல்லதுக்கு தான் சொல்கிறார். நீ அன்பு கூர்ந்து பாரு, உனக்கே அது நல்லது வரும். ஏன்னா நீ எதை விதைக்கிறியோ அதை தான் அறுப்ப. மோசம் போகாது இருங்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்போ அன்பை விதைத்தால் அன்பு வரும், இணக்கத்தை விதைத்தால் இணக்கம் வரும், பகையையும் கோபத்தையும் விதைத்தால் பகையும் கோபம் தான் என்ன பண்ணோம் வரும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அப்போது கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சிக்கணும். என்னையா புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, அன்பு கூற வேண்டும். என்ன சொல்லுங்க? அன்பு கூற வேண்டும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிச்சு பாருங்களேன் கொஞ்சம். சகோதரரே, ஒருவருக்கொரு விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவனாயிராமல் அதற்கே நியாயாதிபதியாயிருப்பாய். எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்ன சொல்கிறாரு? சகோதரரே, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பேசாதீங்க. சொல்லுங்க, ஒருவருக்கு ஒரு விரோதமாக என்ன பண்ணாதீங்க. நீ ஒழுக்கமா, நீ அப்படிலாம் இருந்த. இவன் சொல்லுவான், நீ அப்படியா, நீ அப்படிலாம் இருந்த, நீ ரொம்ப ஒழுகியமா. இப்படி ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணாதீங்க, விரோதமாய் பேசாதிருங்க. குற்றத்தை மூடுங்க. அன்பினாலே மன்னிங்க. அன்பினாலே என்ன பண்ணுங்க? மன்னிங்க. அதனால் வேதம் சொல்லுது, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. விரோதத்தை பேசாதீங்க, கசப்பை பேசாதீங்க, கோபத்தை என்ன பண்ணாதீங்க. ஒருவருக்கு அவன் அன்னைக்கு இதை செஞ்சான், அவன் இன்னும் இது செஞ்சான், அவன் அப்படி பண்ணான், அது சரியா, நீ மட்டும் பெறியா, அப்படியா இப்படியா வாக்குவாதம் பண்ணி ஒருவருக்கு ஒரு விரோதமாக என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. எப்போதுமே ஒருவருக்கு ஒரு விரோதமாக பேசினா அந்த இடத்துல சண்டையில் தான் வந்து முடியும். சமாதானம் என்ன பண்ணாது, வரவே வராது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அதனால தான் குடும்பத்தில் என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தர் பேசினா ஒருத்தர் கம்முன்னு ஆகி போயிடணும். இல்லைங்க, நானும் பேசினான்னா வீடு வந்து போர்க்களம் தான். சொம்பு வரும், வேறு என்னென்னமோ, இந்த சைடு அந்த சைடு என்ன பண்ணோம், ஆயுதங்கள்லாம் என்ன பண்ணோம், அப்படி ட்ராவல் ஆகிட்டு கொண்டு இருக்கும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? என்ன எங்கள் வீட்டில் அப்படி ஆகுதுன்னு நினச்சிக்கிறீங்களா? பேசுவோம். ஒருத்தர் பேசினா ஒருத்தர் என்ன பண்ணால் அமைதி ஆயிடணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ ஒருவருக்கு ஒரு விரோதமாக பேசாதீர்கள். ஒருவருக்கு விரோதமாக பேசி தன் சகோதரனை என்ன பண்ணாதீங்க, குற்றப்படுத்தாதீங்க, அக்யூஸ் பண்ணாதீங்க. இயேசு வந்து மலை பிரசங்கத்திலே சொல்கிறாரு, ஒருவனையும் குற்றவாளியா என்று என்ன பண்ணாதீங்க, நீங்கள் தீர்க்காதிருங்கள். நிறைய இடத்துல சொல்றார், ஒருவனையே நீ என்ன பண்ணாதீங்க, குற்றவாளி என்று என்ன பண்ணாதீங்க, தீர்க்காதிருங்கள். நான் தான் யோகியன், அவன் அயோக்கியன், நான் தான் சரி, அவன் சரியே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, குற்றப்படுத்தாதீங்க. என்ன பண்ணாதீங்க, குற்றப்படுத்தாதீங்க. குற்றவாளியாக என்ன பண்ணாதீங்க, தீர்க்காதீங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இப்படி நீ குற்றப்படுத்தி குற்றவாளியாக தீர்த்தினா நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கிறியான்.
நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கிறியா, நியாயப்பிரமாணத்தையும் குற்றப்படுத்துறியான். சொல்லுங்கள், நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணுற? ஆமாம், மீறி நடக்கிற, நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிற, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற. நாம நியாயப்பிரமாணத்துக்கே நான் என்ன பண்ணுறேன்? சொல்லுங்கள், நியாயப்பிரமாணத்துக்கே நான் என்ன பண்ணுறேன்? நியாயாதிபதியாக இருக்கிறேன். அப்போது நியாயப்பிரமாணம் தான் குற்றப்படுத்துமா? நியாயப்பிரமாணம் தான் என்ன பண்ணுமா? குற்றப்படுத்துமா? நியாயப்பிரமாணம் தான் அது நியாயாதிபதியாக இருக்குதான். நியாயப்பிரமாணம் தான் அது செய்யுமா? நியாயப்பிரமாணம் செய்யுத நீ செய்யாத இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ குற்றப்படுத்தக்கூடாது. முதல்ல என்ன பண்ணக்கூடாது? பகைக்கக்கூடாது, ஒருவருக்கு ஒரு விதமாக பேசக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது? குற்றப்படுத்தக்கூடாது. இல்லைங்க, அவன் தப்பு செஞ்சுக்கிறான், அப்போ சொல்லாமே இருக்கணுமாங்க? அப்படி இல்லை, நீ அவனை குற்றப்படுத்துகிற மாதிரி சொல்லக்கூடாது. சில பேர் கண்டிக்கிறன்ற பிறகு ஓவராக கண்டிச்சிடுவாங்க. கண்டிக்கிறதும் ஒருத்தனை வந்து திருத்துறதும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அது ஓவராக போகும்போது வேறு மாதிரி போயிடுது. சொல்லுங்கள், வேறு மாதிரி போயிடுது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அப்போ குற்றப்படுத்தக்கூடாது. அவன் தவறு அப்போ எப்படிங்க உணர்த்துறது? அவனை வந்து இதை செய்யாதப்பா, இதை என்ன பண்ணாதப்பா, இது தப்பு, இதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்லணும் ஒழிய, அவனை வந்து குற்றவாளியாக என்ன பண்ணுவது என்று கொண்டு போய் என்ன பண்ணுவது அந்த இடத்துல ஏற்றி நிறுத்தவே கூடாது. அப்போது அவனை கண்டிக்கிறது வந்து அவனை மீண்டும் அரவணைச்சு அவனை சேர்த்து கொண்டு அதிலிருந்து செய்யாதபடி அவனுக்கு என்ன பண்ணுது? புத்திமதிகளை சொல்லி அவனை ஒழுங்குபடுத்த வேண்டும் ஒழிய, அவனை குற்றவாளியாய் மாற்றி அவனை தண்டனைக்குறவனா நம்ம என்ன பண்ணக்கூடாது? மாற்றக்கூடாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. அப்போ ஒருத்தர் சரி பண்ணிட்டான், அவனை எப்படிங்க சொல்லுது? குற்றப்படுத்துகிற மாதிரி சொல்லக்கூடாது, அவனை திருத்துற மாதிரி, அதிலிருந்து அவனை புரிய வைக்கிற மாதிரி தான் வந்து என்ன பண்ண வேணும் சொல்லணும் மொழிய. அவனை கண்டித்து அவனை குற்றப்படுத்தி அவனை வந்து என்ன பண்ணுது? குற்றவாளியாக ஆக்கி அவனை தண்டனைக்குரியனாக மாற்றி அவனுடைய உள்ளங்களை மனசாட்சியெல்லாம் என்ன பண்ணுது? போகடிக்க செஞ்சு ஒரு கோபத்தையும் பகையும் உண்டாக்குற மாதிரி நாம் என்ன பண்ணக்கூடாது? எதையுமே செய்யவே கூடாது. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிலமோன் 1:7. எப்படி இருக்கணும் பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கணும் பாருங்கள். 1:7. சகோதரனே, பிலமோன் 1:7, சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடினாலே உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். கவனிங்க, அந்த அன்பு கூறு, சகோதரனை அன்பு கூறுங்க. பகைக்கக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது, என்னது வெறுப்பை கக்கக்கூடாது. அப்போ எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா இதில் சொல்கிறார் பாருங்க. சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடினாலே உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பீலமோனை குறித்து என்ன பண்ணுறார்? சொல்கிறார். இந்த பீலமோன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து என்ன பண்ணுறாரு? உம்மாலே என் உள்ளங்கள் என்ன பண்ணுதான்? இளைப்பாறுது. சில இடத்துல நம்ம சரிப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலாமா, எங்கே போகலாம்? அந்த வீட்டுக்கு போகலாம்ப்பா. அங்கே வீட்டுக்கு போனால் நம்ம வீட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மறந்துட்டு ஒரு 2 நாள் தங்கி நல்லா கலந்து பேசி உரையாடி எல்லா விதமான காரியங்களை சொல்லி அங்கே சாப்பிட்டுட்டு படுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வாங்க 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 வந்து உக்காருங்க, தண்ணி கொடுத்து சாப்பாடை